12வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 76,692 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விரிவான விவரங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றாக அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் 12வது சுற்றினுடைய முடிவு தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. 12வது சுற்றில் மட்டும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 6,837 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இரண்டாம் இடத்துல பாமக வேட்பாளர் சி அன்புமணி 2,633 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 76,000 வாக்குகள் தொடர்ந்து முன்னிலையில அவர் திமுக வேட்பாளர் இருந்து வரும் நிலையில கடந்த சுற்று முடிவுகளின்படி 39,000 வாக்குகள் வித்தியாசத்துல தொடர்ந்து முன்னிலையில் இருந்தார். இந்த சுற்றுல மேலும் ஒரு 4,000 வாக்குகள் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதன்படி 43,000 வாக்குகளுக்கு மேலே அவர் தொடர்ந்து வித்தியாசத்தில் அவர் தொடர்ந்து முன்னிலையில இருக்கிறார். 12 சுற்று இதுவரை வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கிறது. தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளும் விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகிறது. 13வது சுற்று வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை இந்த 12 சுற்று வரை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 6,000க்கும் மேல வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவர் 3வது இடத்திலே இருக்கிறார். பாமகவினுடைய வேட்பாளர் 35,000 வாக்குகள் வரை பெற்று தொடர்ந்து 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 12வது சுற்று முடிவுல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 76,692 வாக்குகளை பெற்று தொடர்ந்து அவர் முன்னிலையில் இருந்து வரக்கூடிய நிலையில் 2வது இடத்தில் உள்ள பாமக வேட்பாளர் சி அன்புமணி 32,974 வாக்குகளை பெற்றுள்ளார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சுமார் 6,000 வாக்குகள் பெற்று 3வது இடத்திலே இருக்கிறார். இன்னும் திமுக வேட்பாளர் 43,718 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். 13வது சுற்று எண்ணப்பட்டு வருகிறது. இன்னும் 7 சுற்றுகள் மட்டுமே இருக்கிறது. 20 சுற்று கொண்ட இந்த வாக்கு எண்ணிக்கையில தற்பொழுது 13வது சுற்று எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டால் பிறகு இன்னும் 7 சுற்று தான். அதுவும் சிறிது நேர உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விறுவிறுப்பாக வாக்கு எண்ணிக்கை தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இருந்தும் 13வது சுற்று எண்ணப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகுதான் உணவு இடைவேளை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 2 அல்லது 3 மணிக்குள் வாக்கு எண்ணிக்கை வேகமாக முடிப்பதற்கும் அதற்கேற்ற வகையில் பணியாளர்களும் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வருவது விறுவிறுப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை ஒவ்வொரு சுற்றாக அறிவிப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது தேர்தல் நுண்பார்வையாளர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆகியோர் வாக்கு எண்ணிக்கை மையத்திலே ஆய்வு செய்து வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கை இன்னும் விறுவிறுப்பாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றனர். இதற்கிடையில தொடர்ந்து 43,000 வாக்குகளுக்கு மேல முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் நேரடியாக வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து வெளியில் சென்றார். அவர் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் முன்னிலையில் அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். அப்பொழுது பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார். அதே போல திமுகவினுடைய நிர்வாகிகளான ஜெகத் ரட்சகன், பொன்முடி உள்ளிட்டோரும் திமுக தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வெளியில் அவரது மகிழ்ச்சியையும் அங்கே வெளிப்படுத்தினர். அதே போன்று கட்சியினுடைய தொண்டர்கள் பலரும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் பலரும் தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வந்தவனம் இருக்கின்றனர். அங்கே காவல்துறையினரும் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே வழியில் இன்னும் 7 சுற்றுகளை விறுவிறுப்பாக நடத்துவதற்கான பணிகள்ல தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் தீவிரம் காட்டி வருகின்றனர்.